இந்த படத்தோட கதையை சுருக்கமா பார்ப்போம். கண்ணுக்கே தெரியாத ஒரு ராட்சச பள்ளிய கையில கன்னு வச்சுட்டு நிக்காருல, இவர் தான் பிடிச்சிருப்பாரு. அது ஹோட்டல்ல ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருப்பாங்க. அதை பாக்குறதுக்காக ஒரு ஆள் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. திடீர்னு அந்த பெட்டியை பார்க்கும்போது அந்த மிருகம் இருக்காது. அந்த மிருகத்தை பத்தி அவனுக்கு தெரியாது, மறையக்கூடிய சக்தி இருக்குன்னு தெரியாம பெட்டியோட டோரை ஓப்பன் பண்ணிருப்பான். வெளியே வந்த ராட்சச பள்ளி அங்கிருந்த ஆட்கள்லாம் என்ன ஆனாங்க, ஹீரோ அந்த மிருகத்தை கொன்னாரா இல்லையா, இது எல்லாமே தான் கதையோட சுருக்கம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பட்டனை தட்டி தெரிக்க விட்டுருங்க. காட்டுக்கு வந்ததுக்கு எதுவுமே கிடைச்சிருக்காது அந்த மங்குச தவிர. சடனா ஒரு சவுண்டு கேட்டிருக்கும். அந்த சவுண்டை கேட்டு இதை ஷூட் பண்ண போறாரு. அந்த ராட்சச பள்ளியை பொறுத்த வரைக்கும் இன்விசிபிள் பவர் இருக்கும், அதனால யாராலையும் பார்க்க முடியாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் மிருகெல்லாம் பிடிச்சி அதை எக்ஸ்போர்ட் பண்றதா இவங்களுடைய வேலையே. அப்படிதான் காட்டுல உள்ள மிருகத்தை எல்லாம் பிடிச்சு ஒரு கூண்டுல அடைச்சு அதை எக்ஸ்போர்ட் பண்றாங்க. நவ் டிரைவரனா வண்டியில லோட் பண்ணியாச்சு, போலாம், ரைட் ரைட் அப்படி இந்த வண்டியில லோட் பண்ணி எல்லா மிருகங்களையும் கொண்டு போறாங்க. இதுக்கு முன்னாடியே இந்த காட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க, அவங்களையும் போட்டு தள்ளி இருக்கு இந்த ராட்சச பள்ளி. நேர இந்த ட்ரக் ஹோட்டலு தான் வருது. இப்போ ஹோட்டலுக்கும் வந்தாச்சு. எப்ப கதை ஹீரோ ஹீரோயின் இல்லைன்னா எப்படி? இதுல 2 ஹீரோவும் ஒரு மேடமும், அவங்க தான் இந்த படத்துல மெயின் கேரக்டர். பில்டப்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கு. அப்படின்னா ஹீரோ யாரு, மௌத்த காட்டுங்கப்பா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது லிப்ட்ல இருந்து டோர் ஓபன் பண்ணிட்டு வெளியே வராங்க. இந்த கதையில ஹீரோ பொறுத்த வரைக்கும் ரொம்பவே காமெடியாவும் ஃபன் பண்ணிட்டே இருப்பாங்க. சொல்லி முடியல, அதுக்குள்ள ஹோட்டல்ல புகையை போட்டு விட்டாங்க. நாங்கெல்லாம் எலி பிடிக்கவும் கற்பாம்பூச்சி பிடிக்கவும் வந்திருக்கோம். இந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ணவங்க எல்லாருமே இந்த ஹோட்டல்ல கற்பாம்பூச்சும் எலி இருக்காண்டா, நம்ம ஏன்டா இங்க இருக்கோம்னு சொல்லி எல்லாம் கிளம்பி போயிருவாங்க. டேய் நீங்க 2 பேர் யாரா இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, மேடமோட ஜஸ்ட் கிட்ட ஹோட்டலோட நேம் எழுதி இருக்கும். அதை தான் 2 பேர் இப்படி பார்த்துட்டு இருக்காங்க. அடே நீங்க 2 பேர் தான் ஹோட்டல்ல கற்பாம்பூச்சி எலி இருக்குன்னு சொன்னதா? நாங்க ஹோட்டலுக்கு சர்வீஸ் தான் பண்ண வந்தோம், ஆனா ஹோட்டல் தான் மாறி போச்சு. சின்ன ஒரு மிஸ்டேக் நடந்து போச்சு, எங்களை மன்னிச்சு விட்டுருங்க, நாங்க கிளம்புறோம், பை. அது எப்படி விட முடியும்? அதெல்லாம் விட முடியாது. நீங்க 2 பேர் இப்படி ஹோட்டல்ல வந்து பண்ணதுனால எங்களோட கெஸ்ட் ஓடி போயிட்டாங்க. சோ அதுக்கு பதில் நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்க சேலரி எனக்கு கொடுத்துட்டு போயிருங்க, நீங்க பண்ண வேலைக்கு காம்பன்சேட் பண்ணிக்கலாம். ஹலோ மேடம், அது எப்படி பண்ண முடியும்? மனுஷங்கள்லாம் இருந்தாலே எலி தொல்லைகள் இருக்கதான் செய்யும். சோ இதுக்கெல்லாம் எங்களுக்கு நஷ்டம் தர முடியாது. உங்களுக்கு 1/2 மணி நேரம் டைம் தரேன், அதுக்குள்ள எலி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க எனக்கு எதுவும் நஷ்டம் கொடுக்க வேண்டாம், நீங்க கிளம்பி போயிடலாம். இந்த டீல் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, சந்தோஷம். டேய் நீ மட்டும் என்ன மாமானு கூப்பிட்டேன்னு அடிச்சு பல்ல உடைச்சு போடுவேன். யோ மாமானு கூப்பிட வேற எப்படா கூப்பிடுறது? அப்படியே சீனை கட் பண்ணா காட்டுல இருந்து பிடிச்ச மிருகத்தை எல்லாம் அந்த ஹோட்டலுக்கு தான் கொண்டு வராங்க. அப்படி காட்டுல இருந்து கொண்டு வரக்கூடிய மிருகத்தை நல்ல விலைக்கு செல் பண்றதான் இவரோட வேலையே. வாங்க பாஸ், எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாளாச்சு. இன்னும் நீ அலங்கமா குலுங்கமா தான் வேலை பார்த்துட்டு இருக்க போல இருக்கு. நீ சொல்றது உண்மையா இருந்தாலும் எனக்கு வேற வழியும் இல்லை, இதுதான் பார்த்தாகணும், எனக்கு இது மட்டும் தான் தெரியும். நீ கொண்டு வந்த மிருகத்துக்கு இவ்வளவுதான் தர முடியும். அடுத்த வாட்டி வரும்போது பெருசா தான் பிடிச்சிட்டு வாங்க. நீ தந்த பணத்துல கொஞ்சம் அமௌண்ட் கம்மியா இருக்கிற மாதிரியே தெரியுது. வர பிசினஸும் டல் ஆயிட்டு நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் டைம் வரும்போது பெருசா கொண்டு வாங்க, பாத்துக்கலாம். ட்ரக்ல இருந்து கொண்டு வந்த எல்லா மிருகத்தையும் இங்கதான் அடைச்சு வச்சிருக்காங்க. இது வரைக்கும் அந்த ராட்சச பள்ளியை காட்டியிருக்க மாட்டாங்க. இப்பதான் அந்த கதையில ராட்சச பள்ளியை காட்டுறாங்க. கூண்டுக்குள்ள இருந்த ராட்சச பள்ளி செம்மையா கடுப்பாகுது. இதுல இருந்து வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணுது, ஆனா இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியல. எல்லாரும் பொறுத்த வரைக்கும் இது வெறும் பெட்டி தான், அதுக்குள்ள எதுவுமே இல்ல. அதுக்கு இன்விசிபிள் ஆகக்கூடிய பவர் இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. இந்த ஆளோட வேலை ஒவ்வொரு கூண்டுலயும் எத்தனை மிருகம் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிட்டே வரான். ஸ்டார்டிங்ல இந்த பள்ளி சின்னதா இருந்திருக்கும். இந்த கூண்டுக்குள்ள இருந்த மங்கசையும் அப்படி முழுசா சாப்பிட்டுட்டு அப்படி சாப்பிடும்போது அதோட உடம்பு 2 மடங்கா பெருசாகுது. நம்ம பச்சை வந்தி பார்த்திருப்போம், அது இடத்துக்கு தகுந்த மாதிரி நிறத்தை மாத்தும். அதே மாதிரி தான் இந்த ராட்சச பள்ளிக்கும் பவர் இருக்கு. இந்த கேப்ல நம்ம வெளியே ஓடி போயிடலாம், டீல் ஓகேவா? அது எப்படி ஓகே? வெளியே போனா செக்யூரிட்டி தான் நிக்கிறாங்களே. ஆமா, இதை பத்தி நான் யோசிக்கலையா, என்னைக்கு யோசிச்சிருக்க இதை பத்தி யோசிக்கிறதுக்கு? சரி ஃப்ரீயா ஓடு, எப்படி எஸ்கேப் ஆகலாம்னு நம்ம பாப்போம். ஹலோ மேடம், மேல ஒரு சவுண்ட் வருது, கேட்டீங்களா? ஆமா, அப்படி மேல என்ன இருக்கு எனக்கு சரியா தெரியல, வேணா மேல போயிட்டு ஏறி பாக்குறேன். இங்க ஒரு எலி சவுண்ட் கேக்கு, அதை ஃபாலோ பண்ணிட்டு போறேன். இந்த ஏசி இருக்க வெளியே போனா எண்டுல அந்த மிருகங்கள்லாம் புடிச்சு வச்சிருந்த ரூமுக்கு வந்துடலாம். இந்த மிருகங்கள்லாம் பாக்குறதுக்கு ஒரு ஆளா மட்டும் அரேஞ்ச் பண்ணிருப்பான். அது ராட்சச பள்ளிக்கு வெளியே வரணும். அதுக்காக என்ன பண்ணுதுன்னா, அதோட வாழை நீட்டி பக்கெட்ல வச்சிருந்த தண்ணியை தட்டி விட்டுருச்சு. இந்த கூண்டுக்குள்ள எந்த மிருகம் இல்லைன்னு சொல்லி டோரை ஓப்பன் பண்றான். அதுதான் கண்ணுக்கு தெரியாத ஈஸியா வெளியே வந்துருச்சு. ஏற்கனவே அது வெறியா தான் இருந்துச்சு. இவனை பார்த்த உடனே சோழியை முடிச்சிருச்சு. அந்த ராட்சச பள்ளிக்கு இன்னொரு பவர் கூட இருக்கு. நாக்க வச்சு பக்கத்துலயா இருக்காங்க தூரத்துலயா இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிரும். அப்படிதான் இவனையும் போட்டு தள்ளிட்டு இவன் அப்படி செத்து கிடக்கிறத பார்த்துட்டு இவனுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. இவனோட மாமாக்கு கால் பண்ணி பாக்குறான், ஆனா ரிங்கும் போக மாட்டேக்கு. மறுபடியும் கால் பண்ணும் போது ரிங் போயாச்சு. டே மாமா, நான் ஒரு எலி பிடிக்கதானே இங்க வந்தேன், இங்க ஒருத்தன் செத்து கிடக்காண்டா, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அதை விடு, நம்ம மேடம்கிட்ட பேசிக்கலாம். அங்க என்ன நடந்துச்சோ அதை பொறுமையா சொல்லு. டேய் கண்ணுக்கே தெரியாத ஒரு மிருகம் இங்க உள்ள ஆட்களை கொண்டுட்டு வருதுடா. உண்மையை சொல்றதா இருந்துச்சுன்னா வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு இது ஹோட்டல் மாதிரி தெரியும். உள்ள பண்ணக்கூடிய மெயின் பிசினஸ் வேற. இங்க வந்தவங்க எல்லாம்
ஹோட்டல்ல சாப்பிட வர மாதிரி தான் தெரியும். ஆனா இதுலயும் மெயினாக கஸ்டமர் இருப்பாங்க. அவங்க தான் அந்த கூட்டத்தோட பாஸை பாக்குறதுக்கு காமெடி பீஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனா பண்ற வேலையெல்லாம் அட்டகாசமா இருக்கும். வறண்டு போய் இருக்கிற நிலத்துக்கு தண்ணி கிடைச்சா எப்படி இருக்கும், அப்படிதான் இவன் பாஸா பார்த்தானா, பாஸ் வாங்க பாஸ். எப்பவுமே என்னோட தொழில கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் ரொம்பவே முக்கியம் தல. உங்களுக்கு என்ன வேணாலும் சொல்லுங்க, பண்ணிடுவோம். இங்க வந்திருக்க எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு கேட்டதை கொடுக்கணும், எதுவுமே குறை வைக்காம இருக்கணும். சரியா புரியுதா என்ன உனக்கு? இதெல்லாம் என்ஜாய் பண்ணக்கூடிய பார்ட்டிக்கு ஃபுல் பேமெண்ட் நான் தான் கொடுக்க போறேன். ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. தல, நான் உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். கஷ்டப்பட்டு மிருகம்லாம் பிடிச்சிட்டு வந்திருக்கேன். உன்னை பார்த்தா பிடிக்கிற மாதிரி தெரியல, வேற யாராவது பிடிச்சிருப்பாங்க. நீ பிடிச்ச மாதிரி பில்டப் கொடுக்குற. சொல்லு நீங்க என்ன கேட்டீங்களோ அந்த மிருகம்லாம் நான் பிடிச்சி வச்சிருக்கேன். பாஸ் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒன்னு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஐ லைக் இட். அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோ வேற ரூமுக்கு போகுதுல இந்த ரூம்ல வந்து மாட்டிப்பான். இந்த டீம் வேற யாரோட டீம் இல்ல, இந்த குண்டனோட டீம் தான். ஏன்னா மிருகங்களை பிடிச்சி விற்கிற விஷயம் வேற யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. அதுக்காகவே இவனை பிடிச்சி வச்சு மொத்துன்னு மொத்துவான். டேய் எப்படாங்க வந்த, யாரை கட்டுறாங்க வந்தான்னு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. இப்படி சவுண்டு கேட்டுட்டு இருக்கும்போது கஸ்டமர் உள்ள வந்துட்டாரு. பாஸ் நீங்க ஏன் பாஸ் இங்க வரீங்க கஷ்டப்பட்டு, சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன் அந்த இடத்துக்கு. ஆக்சுவலா பாஸ் இவங்கிட்ட வந்து பர்த்டேக்கு செலிப்ரேட் பண்ணணும், அதுவும் சஸ்பென்ஸா இருக்கணும் சொல்ல போய் எல்லாமே நான் பாத்துக்கிறேன் தல, நீங்க அதை பத்தி எதுவும் கவலைப்பட வேண்டாம். டேய் வாங்கடா, அங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த ராட்சச பள்ளி வாயிலிருந்து ஏதோ ஒண்ணு ஒளி இருக்கு. அது என்னன்னு டார்ச் லைட்டை வச்சு அடிச்சு பாக்குறான். பசம் மாதிரி ஓட்டிட்டு இருக்கு. ஒரு வேலை அவன் சொன்னது உண்மையா இருக்குமோ பொய்யா இருக்குமா தெரியல. ஆனாலும் இவனுக்கு கொஞ்சம் டவுட் வருது. இது வழியா தானே போயிருக்கான், இது வழியா போய் பாப்பான் அவனை. இந்த மாமா ஏசி டக்ட் வழியா உள்ள வரும்போது மண்டையில ஒரே அடி. அம்மா நம்ம யார் அடிச்சிருக்கோம், ரொம்பவே பழக்கப்பட்ட மூஞ்சி மாதிரி தெரியுது. ஓஹோ நம்ம மாமாவா? மாமா இங்க பாருங்க, ஆட்கள் நம்மள அடிக்க வர்றாங்க, ஓடி போயிருவோம். ஓடி போறது இல்ல, டான்ஸ் ஆடிட்டே போவோம். இப்படி இவனு 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டு போக அவனு பார்த்துட்டு சும்மா ஒருப்பான பின்னாடி துரத்தி வராங்க. இப்பதான் அந்த ராட்சச பள்ளி இந்த ஹோட்டல்ல உள்ளவங்களை கொல்ல ஆரம்பிக்கி. அதோட நாக்கு தான் பலமே. ஹோட்டல்ல பார்ட்டிக்காக ஸ்டே பண்ண வந்திருப்பாங்க. அதுல ஒரு குடும்பத்தை போட்டு தள்ளிடுது. பாஸுக்கு பிஏ ஒருத்தி இருப்பா. அவளை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக பர்த்டே செலிப்ரேஷனுக்காக கூட்டு போறாரு. பர்த்டே செலிப்ரேஷனுக்காக பெரிய கேக் ஒன்று ரெடி பண்ணிருப்பான். அதை அந்த பள்ளி சாப்பிட்டு போயிருச்சு. இதை பார்த்தா பாஸோட பிஏ செமையா கோச்சிட்டு இருக்கா. அதே டைம்ல வேற வழியே இல்லை, வேற கேக்கும் ரெடி பண்ணிடுவான். வேற என்ன பண்றது, எப்படியாவது இவர் காக்கா பிடிச்சாதான் இவன் வேலையே நடக்கும். அப்படி இப்படின்னு சொல்லி பாஸா கூல் பண்ணிட்டான். இந்த பாஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆளு இந்த ஹோட்டலோட கஸ்டமர் தான். இவனை பொறுத்த வரைக்கும் ஐஸ் வைக்கணுமே, அதுக்காக தலை பாஸ்ன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கான். இவர்கிட்ட தான் ஒரு டீல் போட்டிருப்பான், அந்த மிருகத்தை கொடுக்கறதா சொல்லி. அந்த டீலை முடிக்கிறது தான் அந்த கஸ்டமர் ஹோட்டல் வந்திருப்பாரு. அங்கிருந்த ஆளை கண்ணுக்கு தெரியாத மிருகம் தூக்கி போடுது. இதை பார்த்துட்டு இந்த எல்லாரும் பார்ட்டியாவது மண்ணாங்கட்டியாவது விட்டா போதும், உயிரு தான் முக்கியம்னு சொல்லி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. இவங்க 2 பேரும் அந்த பள்ளியை பார்த்துட்டு அதிட்டு இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த ரூம்ல வந்து ஒளிஞ்சிருக்காங்க. திடீர்னு ஒரு சவுண்டு, ஒரு லேடி சத்தம் போடுறா, என்ன யாராவது காப்பாத்துங்கன்னு. எங்க இருந்து அந்த சத்தம் வருதுன்னு பார்த்தா அந்த பாசு கூட பிஏன்னு சுத்துல அந்த பொண்ணு தான். பார்க்க அழகா தான் இருக்கா. என்ன பண்றது, இப்போ காப்பாத்துறதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஏற்கனவே அதிட்டு தப்பிக்கே தான் ஒளிஞ்சு போயிருப்பான ரூம்ல போயிட்டு. அப்படி அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டா எப்படி பண்ணுவாங்க? இப்பதான் அந்த பள்ளியோட ஃபுல் உருவத்தையே காட்டுறாங்க நமக்கு. இது எந்த அளவுக்கு மனுஷங்களை சாப்பிடுதோ அந்த அளவுக்கு பெருசாயிட்டே வரும். இதோட நாக்கை வச்சுதான் மனுஷங்களை ஈஸியா கண்டுபிடிச்சிரும் எங்க நிக்காங்கன்னு. இதை பார்த்துட்டு 2 பேரும் அலறடிச்சு ஓடுறத பார்க்கணும். பர்த்டே பார்ட்டிக்கு வந்தவங்கலாம் தெரிச்சு ஓடுறாங்க. ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிடலான்னு போனா அந்த இடத்துல ஒரு பெரிய ராட்சச மிருகம் நம்மள சாப்பிட வந்தா எப்படி இருக்கும், அப்படிதான் இவங்க அடிச்சு பரண்டு ஓடுறாங்க. இவங்க 2 பேரும் பார்த்தா காமெடி பீஸா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த குண்டன் ஐயோ இது மிருகமா, இது வரைக்கும் நமக்கு தெரியாம போச்சேன்னு ஓடுதான். பார்ட்டி பண்ண இடத்துல ராட்சச பள்ளி பார்ட்டி பண்ணிட்டு இருக்கு. இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. யாரும் மூவ்மெண்ட் கொடுக்கலாங்களோ அவங்கள மட்டும் கரெக்டா ஏம் பண்ணி அடிக்கி அவங்கள எல்லாருமே அவசரத்துல என்ன பண்ணுன்னு தெரியாம ஓடிட்டே இருக்காங்க. ஆனா அந்த 2 பேரும் பயங்கரமான ஆளுங்க, செத்தது மாதிரி ஆக்ட் பண்ணி அதுட்டு இருந்து எஸ்கேப் ஆயிட்டானுங்க. இதுலயே ஒரு பெரிய காமெடி ஒண்ணு நடந்திருக்கும். மெயின் கேரக்டர் நம்ம ஒண்ணு பார்த்துட்டு இருந்தோமா, அந்த மேடம் என்னானாங்க. இந்த அம்மா இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்தாலும் அவங்களோட ட்ரெஸ் அயன் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றது? என்ன இந்த 2 பேருமே இந்த விஷயத்த அந்த மேடம் சொல்லவே இல்லை, சொன்னாலும் நம்பவே இல்லை. இந்த 2 பேருமே லூஸ் ஆயிட்டான் போல, ஏதோ புலம்பிட்டே இருக்காங்க. ஏன்னா கண்ணால பார்க்கல பாத்தீங்களா, அதெல்லாம் இன்னும் நம்பாம இருக்காங்க இவங்க. அது எப்படி திடீர்னு ராட்சச பள்ளி ஹோட்டல்ல வந்து அட்டகாசம் பண்ணுன்னு சொன்னா யாரதான் நம்புவாங்க? பார்ட்டி பண்ணக்கூடிய இடத்துல இருந்து இந்த குண்டை அங்கிருந்து தப்பிச்சு இந்த இடத்துக்கு வந்திருப்பான். இதை பார்த்துட்டு இந்த மேடம் பயங்கரமா பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அச்சோ என்ன காப்பாத்துங்கன்னு. இப்பதான் அந்த குண்டை கீழே இறங்குறான். டே என்ன காப்பாத்துங்கன்னு. இந்த என் மருமன் அடிச்சா இவனை சும்மா விடக்கூடாதுன்னு 2 பேரும் சேர்ந்து மொத்துன்னு மொத்திட்டு இருக்காங்க. என்ன அடிக்கிறது இருக்குண்டா, ஃபர்ஸ்ட் நீங்க அந்த பள்ளி கிட்ட இருந்து தப்பிக்க வழிய பாருங்களா.
உங்களை தப்பிக்க சொல்லி சொன்னா என்ன சுத்து போட்டுருச்சு, என்னை யாராவது காப்பாத்தீங்க ப்ளீஸ். அந்த 2 ஹீரோல ஒருத்தன் குண்டா இருந்தா சாப்பிடாதான்டா. டே பொருளியே கிளப்பாங்கடா. அந்த ராட்சச பள்ளி இவங்க 4 பேரை துரத்திட்டு வர அதுல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகி ஓடுறாங்க பாருங்க, பாக்குறதுக்கே பயங்கர காமெடியா இருக்கும். அதுலயே அந்த குண்டை ஓடுறதும் அந்த மருமகன் அந்த மேடமை தூக்கிட்டு ஓடுறதெல்லாம் ஃபன்னியா இருக்கும். அது ஒண்ணு இல்லப்பா, அந்த மேடம் அந்த பள்ளியை பார்த்து பயந்து கீழே விழுந்துட்டாங்க, அதுக்குதான் அப்படி தூக்கிட்டு ஓடுறான். இப்படி இந்த 4 பேர் லிப்டுக்கு ஓடி போயிட்டாங்க இவரை தவிர. அப்படி ஏர்லே பறந்து லிப்டுக்குள்ள போவான் பாருங்க. லிப்டுக்குள்ள போயிட்டு லிப்டையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆனா என்ன பண்றது, அந்த பள்ளி வாழை தட்டி விட்டுரும் யதார்த்தமா. இது தெரியாம அந்த பள்ளி வாழை ஆட்டிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம லிப்டுக்குள்ள இவனு சண்டை போட்டுட்டு இருப்பானோ. டேய் இந்த மேடம் பாக்குறதுக்கு தான் ஸ்லிம்மா இருக்கான், ஆனா தூக்குனா செம வெயிட்டா இருக்கா. இந்த கேப்ல ஓப்பனிங் சீல ஒரு ஆளை பார்த்திருப்போம். அவர் தான் அந்த மிருகத்தையும் பிடிச்சிருப்பாரு. அவர் தான் அதை ஷூட் பண்ணிடுவாரு. நல்ல டைம்னு பார்த்து எங்களை வந்து காப்பாத்திட்டீங்க, சூப்பர் ஷாட்டுங்க, எப்படிங்க இதெல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டீங்க, நீங்க வேற லெவல் தான். நல்ல வெளியே அந்த பள்ளியோட கதை முடிஞ்சு போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் நீ தான்டா குண்டா. டேய் உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்குடா, இந்த மாதிரி ஹோட்டல்ல இதை வச்சா வளப்பணி. சரி சரி நீ டென்ஷன் ஆகாத, ஃப்ரீயா விடு, அவங்க பார்த்துப்பாங்க எல்லாத்தையும். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, எனக்கு அமௌண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியா வேணும், இல்லைன்னா உன்னை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். அதுக்கு இன்னும் உயிர் போகல, உயிரோடி தான் இருக்கு. இந்த 3 பேரையும் கட்டி போட்டு அந்த ராட்சச பள்ளியை பிடிக்கலான்னு பிளான் பண்ணியாச்சு. அதுக்கான பலியாடு இந்த 3 பேரு தான். அந்த குண்டனும் தடியனும் என்ன பிளான் பண்ணிருப்பாங்கன்னா, நம்மள அதுக்கு இரையாக்கிட்டு இதை பிடிச்சு கொடுத்து அந்த கஸ்டமர்கிட்ட அமௌண்ட் வாங்கிடலாம் தான் பிளான் பண்ணிருக்கானோ. மேடம் நம்ம ஸ்டார்டிங்ல பிளான் பண்ண மாதிரி எலியை கண்டுபிடிச்சிட்டேன். அது சாதாரண எலி இல்ல, பெரிய ராட்சச எலி. டே அது எலி இல்லடா, பள்ளிடா. பள்ளி. மேடம் என்னோட பணத்தை மட்டும் ரிட்டர்ன் பண்ணிருங்க. என்னடா பேசுறீங்க, இந்த டைம்ல இதை பத்தி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களடா. எப்படி இந்த பள்ளி நம்மளதான் சாப்பிட போகுது, சாப்பிடறதுக்கு முன்னாடி நம்ம ஜாலியா பேசிட்டு இருப்போம், என்ன சொல்றீங்க? டேய் அங்க என்ன நடக்குன்னு பார்த்து சொல்லுங்கடா, என்கிட்ட தான் ஓடி வருது, என்ன பண்றதுன்னு தெரியலையா, ஒன்றும் பண்ண முடியாது. அது நடந்து வரும்போது கீழே இருக்கக்கூடிய மண் அசைவினால அதை கண்டுபிடிச்சிருவாங்க. அதெல்லாம் ஓகே, இவங்களை பிடிச்சி வச்சிருந்தால அந்த 2 தடியனும் குண்டன் என்ன பண்றாங்கன்னு பார்த்தா அவனும் வெயிட் பண்ணிட்டு இருக்கானு இதை கொள்றதுக்கான கரெக்டான டைமை. இதுதான் நமக்கான கரெக்டான டைம்னு ஷூட் பண்றான். இவன் வச்சிருந்த கண்ணுல 2 புல்லட் தான் இருக்கும். அதை லோட் பண்ணி அடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த கேப்ல அது எஸ்கேப் ஆகுது. இவங்க இந்த எஸ்கேப் ஆகி அந்த கபோர்டு கிட்ட ஒளிஞ்சிருக்கு. இது தெரியாம அவன் கண்ணை வச்சுட்டு மெதுவா கிட்ட வாரான். இந்த ராட்சச பள்ளி பயங்கரமான புத்திசாலி, கரெக்டா நடிக்கவும் தெரியும், ஏமாத்தவும் தெரியும். அப்படிதான் அந்த தடியனுக்கும் அந்த பள்ளிக்கும் ஃபைட் நடக்கு. கண்ணை மிஸ் பண்ணிருப்பான், திரும்பி அந்த கண்ணை எடுத்து அதை ஷூட் பண்ணணும். கரெக்டான டைம்ல கண்ணை எடுத்து ஷூட் பண்ணிடும் அதோட வாழை. அந்த வாளுக்கு மேல கபோர்ட்லாம் விழுந்திருக்கும். அது கிட்ட போயிட்டு அதை ஷூட் பண்ணலான்னு கண்ணை எடுத்துட்டு போறான். அந்த ராட்சச பள்ளி சாதாரண புத்திசாலி இல்ல, அதீத புத்திசாலி. வாளை கட் பண்ணி விட்டுட்டு அந்த பக்கமா வந்து இவனை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கு. இதை பார்த்து இந்த 3 பேரும் மொட்டை மாடிக்கே ஓடி வந்துருவாங்க. இவங்களுக்கு ஒரே வழி இந்த டவருக்கு மேலே ஏறி அதுட்டு இருந்து எஸ்கேப் ஆகிறதான். இப்போதைக்கு அதுட்டு இருந்து தப்பிக்கிறதுக்கு 3 பேருமே அதுக்கு மேலே ஏறுறாங்க. அந்த ஹோட்டலோட பேரை பெரிய கட்டோட வச்சிருப்பாங்க, அந்த டவருக்கு மேலே தான் ஏறி நிக்கிறாங்க. இவங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு, அப்படியே டவரோட கீழே குதிக்கிறது, அது இல்லைன்னா அந்த பள்ளி கிட்ட மாட்டிக்கிறது. இந்த பள்ளியும் அவங்கள விடாமலே துரத்தி வந்துகிட்டே இருக்கு. இதை பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம லாஸ்டா சிரிச்சுக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இந்த பள்ளி ஒரு உழுக்கு டவரை அதுல இருந்து அசைஞ்சு ஒருத்தன் கீழே விழுவான் பாருங்க, அதுல ஜட்டி வரைக்கும் தெரியுது. அதை பிடிச்சிட்டு தொங்கும் போது டே என்னடா ஜட்டி போட்டிருக்க, கலர் கலரா இருக்கு, அதுவும் முக்கியம் அதுல போட்டிருக்க படம் வேற லெவலா இருக்கு. இந்த 3 பேரோட வெயிட்டு தாங்காம டவர்ல உள்ள போல்டு கலந்து அப்படி கீழே அப்படியே மெதுவா சரியுது. இந்த கேப்ல மருமகன் ஒரு ரோப்பை போட்டு அவனையும் கட்டிப்பான். இன்னொரு எண்ட மாமாட்ட கொடுத்து இதை பிடிச்சி மேல வந்துருங்கன்னு சொல்லி காப்பாத்திடுவான். ஆனா என்ன பண்றது, பள்ளியோட சோழிதான் முடிஞ்சு போச்சு. மாமா உங்களை என்னைக்குமே கைவிட மாட்டேன், உங்களை மட்டும் இல்ல இந்த மேடமும் சேர்த்து தான் சொல்றேன். முதல்ல பள்ளி விழுந்திருக்கும், அதுக்கு மேல மொத்த சுவரும் உடஞ்சி பொத்துன்னு விழுந்திருக்கு. இதோட அந்த பள்ளியோட கதையும் முடிஞ்சு போச்சு. டே 2 ஹீரோக்கெல்லாம் அந்த பள்ளி மறுபடியும் உயிரோடு இருக்கா இல்லையான்னு பாத்துக்குங்க, ஏன்னா மறுபடியும் வந்துட போகுது. அதெல்லாம் ஒன்றும் வராது மேடம், பயப்பட வேண்டாம். நீ சொல்லாத, நான் சொல்றேன். எங்களுக்கு நடந்த சேதாரத்துக்கெல்லாம் காரணம் நீங்க தான், வேற யாரும் இல்ல. அச்சோ கை கால் உடைஞ்சிருச்சே, என்ன பண்றது, தூக்கிட்டு போங்க. இப்படி 3 பேருமே அந்த பில்டிங்கை விட்டு வெளியே வரும்போது குண்டை இவங்கள பார்த்துனான். டே உங்களை சும்மா விட மாட்டேன், கண்ணிச்சு ஷூட் பண்ணாம விட மாட்டேன். அடே குண்டா, ஹோட்டலை பத்தி கவலைப்படாத, மனுஷங்களை உயிரை பத்தி கவலைப்படு. எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒன்னு சேவ் பண்ணிருக்கோம், நாங்க தப்பிச்சு வந்திருக்கோம், கொஞ்சமாவது அக்கறை இருக்கா எங்க மேல. அந்த பள்ளி செத்து போச்சுன்னு பார்த்தா உயிரோடி தான் வருது. மறுபடியும் அதோட ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டு அந்த குண்டனை அலைக்க தூக்கி வாய்க்கல போட்டுருச்சு. இதை இப்படியே விட்டோம்னா இது உயிரோடி தான் வரும், மொத்தமா அந்த பில்டிங்கோடி கொளுத்திட வேண்டியதான் சொல்லி பிளான் பண்றாங்க. முன்னாடி பார்த்ததை விட பள்ளி கொஞ்சம் பெருசாயிட்டு எந்த அளவுக்கு மனுஷங்களை சாப்பிடுதோ அந்த அளவுக்கு பெருசாயிட்டே வருது. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க.
எப்படியாவது அந்த பள்ளியை அந்த ட்ராப்ல மாட்ட வச்சு இதுல சிக்க வச்சிடணும். அதுதான் இவங்களோட பிளானே. இவங்க முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு ட்ராப் செட் பண்ண முடியும் அந்த அளவுக்கு ட்ராப்பும் செட் பண்ணிட்டாங்க. இதுல சோகம் என்னன்னா தன்னுடைய மருமகனை காப்பாத்துறதுக்காக அவரோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ண போறாரு. அதுதான் கொஞ்சம் கடுமையா இருக்கு. இப்ப இந்த ராட்சச பள்ளி முன்ன இருந்ததை விட இப்ப பெருசாயிருச்சு. இப்படி போக போக குண்டாகிறதுனால இதோட ஸ்பீடு முன்னாடி இருந்த அளவுக்கு இல்ல. அதனால இவங்களுக்கு அதை சாதமா யூஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா பக்கத்துல இருந்து சிலிண்டரை தூக்கி வாய்க்குள்ள தூக்கி போட்டுறாங்க. அந்த மேடமும் சிலிண்டரை தூக்கி போடுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா. அதே டைம்ல மருமனுக்கு செமையா கோவருது. என்னோட மாமானே கொண்டுட்டேல உன்னை விடவே மாட்டேன்னு என்ன பண்ற பாருன்னு செய்யறான். இதை விட்டா வேற வாய்ப்பு கிடைக்காதுன்னு கரெக்டா அந்த சிலிண்டரை தூக்கி அதோட வாயில கடிக்க வரும்போது தூக்கி போட்டுட்டான். அப்படி முத வாட்டி ஒன்று தூக்கி போடு தட்டி விட்டுறது. ரெண்டாவது வாட்டி இன்னொன்று ட்ரை பண்ணி தூக்கி கரெக்டாக போடுறான். அப்படி அவன் போட்டான்னா வாயில போயிட்டு சொரிட்டு நீக்கி அப்படி அந்த ராட்சச பள்ளி சிலிண்டரை கடிக்கும் போது கேஸ் லீக் ஆகி அதோட வாய்க்குள்ள போகுது. பாதி அந்த ரூமுக்குள்ளும் போகுது. அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறாங்க. இப்போ சரி மாமனை தான் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது மாமன்காரன் வேற எங்க இல்லை அங்கதான் இருக்கான். ஏய் மாமா நீ இங்க தான் இருக்குன்னு தெரியும், உன்னோட சவுண்டு கேக்கு எங்க இருக்குன்னு சொல்லு. ஆஹா அந்த பள்ளி மறுபடியும் வந்துட்டு போல இருக்க. அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை, உன்னோட மாமன் தான் இது. ஓய் மாமா நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்றேன்னு தெரியுமா, அந்த அளவுக்கு உன்னை மிஸ் பண்றேன் நானும் தான். இதை பார்த்துட்டு இந்த மேடத்துக்கு கண்ணீர் தார தாரையா கொட்டுது. இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கதையை முடிக்கிறாங்க. உங்களுக்கு அந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வெயிட் யாரும் போயிடாதங்க. இப்பதான் லாஸ்ட்ல ஒரு கிளைமேக்ஸ் ஒன்று சொல்ல வேண்டியிருக்கு உங்ககிட்ட. அது என்னன்னா அந்த கிராஃபிக்ஸை எப்படி பண்ணியிருப்பாங்க, இதை எப்படி எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் தான் காட்ட போறோம் லாஸ்டா. அந்த ராட்சச பள்ளியை டிசைன் பண்ணவர் இவர் தான், வேற யாரும் இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.